ஆண்டின் பொதுக்காலம் 33வது வாரம் சனிக்கிழமை நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 20 அருள்வாக்குகள் 27 தொடக்கம் 40 வரை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சதுசேயர்களை சந்திக்கிறார். சதுசேயர்கள் யூதர்களின் அரசியல் சமய பிரிவை சேர்ந்தவர்கள். சாதிக்கிம் என்ற எபிரேய சொல்லிலிருந்து சதுசேயர் என்ற வார்த்தை வருகிறது. சாதிக்கிம் என்ற எபிரேய சொல்லுக்கு நேர்மையானவர் என்பது பொருள். தாவீது அரசராய் இருந்த நேரத்திலும் அவருடைய மகன் சாலமோன் அரசராய் இருந்த நேரத்திலும் முக்கிய தலைமை குருவாக இருந்தவர் சாதோக். 1 அரசர் 1:8-26-32. அந்த பெயரோடு தொடர்புடையதுதான் எபிரேய சொல்லாகிய சாதிக்கிம். சாதோக்கின் வழிமரபினரே சதுசேயர்கள் ஆவர். சதுசேயர்கள் சட்டத்தின் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். பரிசேயரோ முன்னோரின் கூடுதல் மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். சதுசேயர்களை பெரும்பான்மையான யூதர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இவர்கள் ரோமை அரசுடன் அரசியல் ரீதியாக மிக நெருக்கமாக இருந்தனர். ஆனால் தனித்துவமிக்க பரிசேயர்கள் மக்களின் தலைவர்களாக மாறினர். சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையே மத நம்பிக்கையில் வேறுபாடு இருந்தது. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆன்மா அழியாதது என்பதில் நம்பிக்கை கொள்ளவில்லை. வானதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நம்பவில்லை. மத்தேயு 22:23, மார்க் 12:18, திருத்துதர் பணி 23:8. அதே போல எழுதப்பட்ட சட்டத்தோடு வாய்வழி மரபுகளை பராமரித்து வலியுறுத்தியவைகளையும் சதுசேயர்கள் ஏற்கவில்லை. அதனால்தான் அவர்கள் இயேசுவிடம் 7 பேரை திருமணம் செய்து கொண்ட பெண் உயிர்த்தெழுதலின் போது யாருடைய மனைவியாக இருப்பார் என்று கேட்டு பரிசேயர்களின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை கேலி செய்கிறார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாததற்கு காரணம் மோசே சட்டம் அதை பற்றி வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. சட்ட வல்லுநர்களின் அனுமானமே இது என்றார்கள். இந்த நம்பிக்கை இல்லாமைக்கு பின்னால் சதுசேயர்களிடம் இருந்த இன்னொரு ஆழமான ஒரு உணர்வு, இயேசுவின் காலத்தில் சதுசேயர்கள் யூத சமூகத்தின் பணக்காரர்கள், பிரபுக்கள், குருக்கள் பிரிவை சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் தாங்கள் தன்னிறைவு பெற்றதாக நினைத்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட செழுமையான வாழ்கின்றவர்களுக்கு உயிர்த்தெழுதல் எதற்கு தேவை என்று நினைத்தார்கள். அப்படியே மறு உலக வாழ்வு என்று ஒன்று இருந்தால் அது பூமிக்குரிய வாழ்க்கையின் மகிமைப்படுத்த தொடர்ச்சியாகும் என்று எண்ணினார்கள். இயேசு விடுதலை பயணம் 3:6 குறிப்பிட்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் உயிருள்ள கடவுள் என்று மோசே விடுதலை பயண நூலில் எழுதியுள்ளாரே என்று கோடிட்டு காட்டுகிறார். எனவே வாழும் கடவுளை நம்பிய ஆபிரகாம் வாழ்கிறார், ஈசாக் வாழ்கிறார், யாக்கோபும் வாழ்கிறார் என்று அவர்கள் வாயை அடைத்தார். ஒரு குருவானவர் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு விண்ணகத்தை பற்றி இப்படி போதித்தார். விண்ணக வாசலை நாம் அடையும் போது அங்கே பேதுருவும் இயேசுவும் நம்மை வரவேற்க காத்திருப்பார்கள். இருவரும் நம்மை மிகப்பெரிய அரங்கத்திற்குள் அழைத்துச் செல்வார்கள். அந்த அரங்கம் முழுவதும் உள்ளவர்கள் மகிழ்ச்சியோடு கைதட்டி நம்மை வரவேற்பார்கள். இயேசுவே, இவர்களெல்லாம் யார் என்று கேட்டால், உங்கள் உதவியால் இங்கே வந்தவர்கள்தான் இந்த ஆன்மாக்கள் அனைவரும். அதற்காகத்தான் கைதட்டி உங்களுக்கு நன்றி செலுத்தி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று இயேசு சொல்வார். எனவே உயிர்த்தெழுதலை நம்பும் நமக்கு சாவு என்பதே இல்லை. இவ்வுலக வாழ்வு மறு உலக வாழ்வு. எனவே விண்ணகத்தை அடைய ஜெபிப்போம், அதற்காக உழைப்போம். ஆமீன்.